तमिलनाडु में शनिवार को बारिश कम हुई, लेकिन राज्य के कई हिस्सों में अब भी बाढ़ की स्थिति बनी हुई है। इससे अलग अलग जिलों में रहने वाले लोगों को काफी कठिनाइयों का सामना करना पड़ रहा है। बाढ़ के कारण कई इलाकों में खड़ी फसलों को नुकसान पहुंचा है और राज्य के कई वाटर रिजर्व में पानी का ओवरफ्लो हो रहा है। बारिश की वजह से कई सड़कें कटी हुई हैं। तिरुचिरापल्ली के कोप्पावली इलाके में बाढ़ के पानी ने सामा धान और केले की कई एकड़ फसल को डुबो दिया है, जिससे काफी नुकसान हुआ है। किसान सरकार से जल्द सहायता देने की अपील कर रहे हैं। பொதுப்பணித்துறையிலேருந்து ஒரு அதிகாரியும் இங்க வரல. ரெண்டாவது இதை எங்களுக்கு ஓப்பன் பாலமா போட்டு கொடுக்கணும். இந்த சைடு மின்சார மோட்டர் ஒரு 150 மோட்டர், கிழக்கு பகுதியில் ஒரு 150 மோட்டர் சுத்தமா முழுகிருச்சு. இப்ப அந்த மோட்டரை நாங்க சரி பண்ணணும்னா ஒரு மோட்டருக்கு குறைந்தபட்சம் 15,000 ரூபாய் ஆகும். இது அரசு இது எங்களுக்கு இந்த நிவாரணமும் வழங்கணும். இந்த 9 இடத்துலயும் ஓப்பன் பாலமா எங்களுக்கு போட்டு கொடுக்கணும். இதை செஞ்சுட்டா எங்களுக்கு இந்த வெள்ள பாதிப்பு ஏற்படாது. तंजावुर जिले में बाढ़ के पानी से काफी खेत डूब गए हैं, जिससे खड़ी फसलें बर्बाद हो गई हैं। किसान अब अपने नुकसान से उबरने के लिए सरकार से मुआवजे की गुहार लगा रहे हैं। 15 நாளைக்கு முன்னாடி நடவு நட்டு சுத்தம் போயிட்டு போன மழைக்கு மறுதிருப்பி நாற்றை வாங்கி போட்டு காசு கொடுத்து நாற்றை வாங்கி போட்டு ஆளு அதை இதை பார்த்து நாங்கள் அதை இதை அடவு வச்சு நாங்கள் கொண்டு போட்டு நட்டு மறுதிருப்பி கொண்டாந்து போட்டு நட்டா இந்த மழையில தஞ்சாவூர்ல அதிக மழைங்கிறதுனால எங்களால் எதுவும் பண்ண முடியல. அந்த நடவும் சுத்தமாக அழிவு போச்சு. இதுக்கு எல்லாமே காரணம் தூர் வாராததுனால தான். தூர் வாராமல் இந்த உடைப்பு அதிகமாக ஏற்பட்டு எங்களால் எதுவுமே பண்ண முடியலை. போன வாட்டி உடைப்பு ஏற்பட்டு நாங்கள் ஒரு 500-1000 சாக்கு வாங்கி போய் நாங்களாவே கட்டினோம். மறுதிருப்பி இந்த வாட்டி உடைப்பு ஏற்பட்டு போச்சு. ஒரு அரசு அதிகாரி யாருமே இதை பார்க்க கிடையாது, கேட்க கிடையாது. இதுக்கு நிவாரணம் வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். तिरुवल्लुर जिले में कूम नदी में आई बाढ़ से लगातार तीसरे दिन ट्रैफिक बाधित रहा, जिससे लोगों को रास्ता बदलना पड़ा। गाड़ियों और पैदल यात्रियों को नदी पार करने से रोकने के लिए पुलिस सुरक्षा के साथ नदी के उस पार बैरिकेड लगाए गए हैं। तिरुवल्लुर जिले के लोगों ने सरकार से हर साल आने वाली इस समस्या से बचने के लिए एक ओवरपास बनाने की अपील की है। கூடப்பாக்கத்தில் இருக்கேன். கூடப்பாக்கம் இந்த பக்கம் தான் அடிக்கடிக்கு போவேன். போகிறது வர்றது திண்ணனூருக்கு போகிறது, மார்க்கெட்டு போகிறது, வெளியே போகிறது எல்லாமே. இப்போ வெள்ளம் தண்ணி ஃபுல்லாக ஏறிடுச்சு. அதனால் போக முடியல. இப்படி போகணுன்னா சுற்றி போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர் போகணும். வெள்ளவேடு போய் நெமிலிச்சேரி போய் அப்படி தான் வரணும். அதனால் 20 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போய் சுற்றி வரணும். அதனால் போக முடியும், சிரமமாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு பாலம் ஒன்று கட்டி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும், போக வர சௌகரியமாக இருக்கும். तुत्तुकुडी जिले में बाढ़ का पानी घरों में घुस गया, जिससे कई लोगों को सुरक्षित ठिकानों पर जाने के लिए मजबूर होना पड़ा, क्योंकि थमीरा बारानी नदी लगातार उफान पर है। बढ़ते जलस्तर ने बस सेवाओं को भी बाधित कर दिया है, जिससे कई लोग बाढ़ में फंसे हुए हैं और तुत्तुकुडी बस स्टेशन पर बसों का इंतजार कर रहे हैं। வெளியூர்ல இருந்து இங்க அங்க தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்க கூட 10-15 பேர் இருக்காங்க. நாங்க முக்காணி ஏரல் போறோம். நாங்க அங்க போறதுக்கு காலை 5 மணில இருந்து நின்றுட்டு தான் இருக்கோம். ஒரு வண்டி கிடையாது, பஸ் கிடையாது. நல்ல மழை, 2 நாளா நல்ல சரியான மழை தூத்துக்குடியில. அங்க ஆத்தூர் போற கேட்டா பஸ்காரங்க கேட்டா அங்க போறதுக்கு பாலெல்லாம் உடஞ்சி போச்சு, அங்க போக முடியாது, வைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த பாலம் போன வருஷம் வெள்ளத்துக்கு போன வருஷமும் வெள்ளம் வந்து தூத்துக்குள்ள இதே மாதிரி நாங்கள் போன வருஷம் இங்கே தான் இருந்தோம். அங்கே போன வருஷமும் வெள்ளத்துக்கு பாலம் பூரா உடஞ்சே போய் எனக்கு இன்னும் அதை சரி பக்கம் வச்சிருக்காங்க. அந்த பாலத்து சரி பார்த்து எனக்கு பஸ் நிலையே போயிருக்கும். இப்போ நாங்கள் போக முடியாமல் 10-15 எங்க கூட தான் இருக்கோம். போக முடியாது, அப்படியே நின்றுகிட்டே தான் இருக்கோம். நாங்கள் 4 மணி நேரம் இன்னைக்கு ஒரு பஸ் வர முடிச்சு. நாங்கள் இப்போ என்னதான் பண்ணணும், இப்படிதான் நடந்து தான் போக வேண்டியிருக்கு. நாங்கள் இன்னைக்கு பதில் சொல்லணும். कुड्डालोर जिले में चिदम्बरम के पास कई गांव पानी में डूबे हैं। फंसे हुए लोग बहुत निराश हैं और जिला प्रशासन से बिना किसी देरी के जरूरी सहायता की अपील कर रहे हैं। கோமதி நந்திமங்கலம் இந்த ஊரில் ரோட்டு வசதி கிடையாது, எந்த ஒரு வசதியுமே கிடையாது. நான் பிரசிடெண்ட்டு கிளர்க்கு எல்லாத்தையும் கொடுத்து நாங்கள் தகவல் பண்ணிட்டோம். எங்களுக்கு ஒரு இதுவும் எடுக்கவும் இல்லை. நாங்கள் ஒரு பாத்ரூமு கூட போக முடிய மாட்டேங்குது. இப்படியே இருக்குது, யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும்? तमिलनाडु के मुख्यमंत्री एम.के. स्टालिन ने शनिवार को अधिकारियों की ओर से लागू किए जा रहे एहतियाती उपायों की समीक्षा की। बाढ़ के मौजूदा हालात को समझने के लिए सचिवालय में हुई एक बैठक के दौरान मुख्यमंत्री ने अधिकारियों को बांधों में पानी के लेवल की बारीकी से निगरानी करने और वाटर रिजर्व से पानी छोड़ने से पहले पब्लिक सेफ्टी के उपायों को देखने का आदेश दिया।